மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு பாத்திரம் சூடானது எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் பச்சை மிளகாய் 2 சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி இலையும் புதினாவும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. அது வதக்குனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கல் உப்பும் சேர்த்து தக்காளியை வந்து வதக்கிக்கலாங்க. தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி தொக்கு பதம் வந்ததும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மஷ்ரூமை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. மஷ்ரூமை நல்லா வதங்கினதுக்கப்புறமா பிரியாணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு புதினா இலையை தூவி தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தட்டு போட்டு மூடிட்டு அரிசியும் தண்ணியும் பாருங்கள் நல்லா சொதன்னு ஒரே அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்தோன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வந்து உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி